2026 பிறந்துருச்சு. தை பிறந்தாலே வழி பிறக்கும்னு சொல்லுவாங்க. பொங்கல் என்னென்ன மாதிரியான விஷயங்களை பண்ணணும், என்ன மாதிரியான விஷயங்களை பண்ணக்கூடாதுன்னு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான சந்தேகங்கள் இருக்கும். பொங்கல்னாலே 15ஆம் தேதி. ஆனா அதுக்கான வேலைகள் எல்லாமே நம்ம வீடுகள்ல 1 வாரத்துக்கு முன்னாடியோ 2 வாரத்துக்கு முன்னாடியோ ஆரம்பிச்சிரும். இந்த பொங்கலுக்கு முன்னாடி வரக்கூடிய போகி பண்டிகை அப்படின்ற அந்த நாள்ல நிறைய விஷயங்கள் நம்ம வீடுகள்ல பண்றோம். முக்கியமா அந்த காலையில தேவையில்லாத பொருட்களை எரிக்கிற ஒரு வழக்கம் நம்ம கிட்ட தொடர்ந்து இருந்துகிட்டு இருக்கு. அந்த விஷயத்த அறிவியல் ரீதியாவும் இந்த காரணங்களுக்காக பண்றோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அதுல இப்படி ஒரு ஆன்மீக ரகசியமும் இருக்கு அப்படின்னா அது என்ன சொல்லுங்க? ஃபர்ஸ்ட்டுமா தமிழர்களுடைய வாழ்வாதாரத்தில் முக்கியமான ஒரு பண்டிகை அப்படின்னா தைப்பொங்கல். தைப்பொங்கலுக்கு முதல் நாள் போகி. போகி அப்படின்றது 14ஆம் தேதி கொண்டாடுறது. 15 பொங்கல். அதுக்கு அடுத்து விவசாயிகள் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க தாங்க வளர்க்குற கால்நடை. அந்த காலத்தில் இப்போ தான் டிராக்டர்லாம் வந்துச்சு. அந்த காலத்தில் மாடு தான் எல்லாமே. அறுவடைக்கு எல்லாத்துக்கும் மாடு, உழறதுக்கு எல்லாத்துக்குமே மாடு. அப்போ மாட்டையும் சிறப்பு அம்சக்கூட நாள் அப்படின்றது 16. அப்போ 14 அப்படின்றது பழையன கழிதலும் புதியன புகுதலும் அப்படின்றது நம்மளுடைய தமிழர் மரபுலையே வந்தது. இப்போ நம்ம என்ன பண்ணுவாங்க, விவசாயிகள்லாம் பொறுத்தளவுக்கு அந்த காலகட்டங்களில் 3 போகம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. 3 போகம் விவசாயம் பண்ணும்போது அவங்களுக்கு டைமே இருக்காது. 3 மாதம் இல்லாட்டி 4 மாதம் அறுவடை உடனே பண்ணிகிட்டே இருப்பாங்க. அப்போ இந்த 14ஆம் தேதி என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, பழைய பொருள்கள் எல்லாத்தையும் எடுத்துட்டு, எப்பொழுதுமே குப்பை வீட்டில் சேரக்கூடாது, பழைய பொருள்கள் வீட்டில் சேரக்கூடாது. ஏன் அப்படின்னா, குப்பையும் பழைய பொருள்களும் இருந்தால் லக்ஷ்மி வாசம் செய்ய மாட்டா. லக்ஷ்மின்னா என்ன? காந்தி. காந்தி இல்லைன்னா ஒரு அணுவும் அசையாது. அப்போ காந்தி வரணும் அப்படின்னா லக்ஷ்மி வரணும் அப்படின்னாக்க அறிவியல் பூர்வமாக காந்தி, இது தகுதிபூர்வமாக லக்ஷ்மி. அதனால் என்ன பண்ணுவாங்க, 14ஆம் தேதி பழையன கழிதலும் புதியன புதலும். பழசு எல்லாத்தையுமே கொண்டு போட்டு வீட்டு வாசலில் போட்டு எரிப்பாங்க. இப்போ தான் விஞ்ஞான ரீதியாக அந்த புகை அது பண்ணுது இது பண்ணுது. அதுக்கு முன்னாடிலாம் ஓசோனில் இதெல்லாம் கிடையாது. இப்போ தான் இவங்க ஒன்று ஒன்றா புதுசாக சொல்கிறாங்க. பட் பழையன கழிதலும் புதியன புகுதலும். அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கனாக்க, வீட்டுக்கு ஒவ்வொரு வருஷமும் இந்த பெயிண்ட் அடிக்கிறது, அதே போல் நிலத்தை உழுது இது பண்ணுறது, அதே போல் இந்த அறுவடை நெல்லை சேமித்து வச்சுட்டு திருப்பி அடுத்ததுக்கு ரெடி பண்ணுறது, விளை நெல்லை ரெடி பண்ணுறது, இது எல்லாமே 14ஆம் தேதி கொண்டாடுவாங்க. பழசு எல்லாத்தையும் போட்டு எரிச்சுவிட்டு புதுசாக இது பண்ணுவாங்க.